தேர்தல். இது வந்து அரசியலமைப்புல வந்து எந்த பகுதியில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 15த்ல வருது. 15வது பகுதி வந்து அத பத்தி சொல்லுது. அதுல என்னென்ன ஷரத்து பார்த்தீங்கன்னா, 324லருந்து 329 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்ஸ் பத்தி சொல்லுது. சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா, 324 தேர்தல் ஆணையத்த பத்தி சொல்றது. ஓகேவா? அதேபோல நம்ம ஜென்ரலா ஃபர்ஸ்ட்டு பாத்துரலாம். தேர்தல் எலக்ஷன பொறுத்தவரைக்கும் என்ன கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இந்த 18 வயசுன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பளுக்கு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணது அப்போ நம்மளுக்கு 21 வயச தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா நம்ம வந்து எலக்ஷன்ல ஓட்டு போட முடியும். அப்படின்ற மாரியான புரோவிஷன் தான் இருந்தது. 61வது சட்ட திருத்தம். முக்கியமான பாயிண்ட் இது, ஃபேக்ட் இது. 61வது சட்ட திருத்தம் 1988ல இருந்து 21 இயர்ஸா நம்மளுக்கு சொல்லியிருந்த அந்த ஏஜ் லிமிட் வந்து என்ன பண்றாங்க, கம்மி பண்றாங்க. 18 வயசா கம்மி பண்றாங்க. ஏன்னா, அதிக எண்ணிக்கையிலான வோட்டர்ஸ் தேவைப்படுறதுனால, ஒரு 3 வருஷம் குறைக்கிறாங்க. குறைக்கிறது மூலியமா நெறைய வோட்டர்ஸ் வந்து அ வோட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக 61வது சட்ட திருத்தம் போட்டு 18 வயசா குறைக்கிறாங்க. இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம எலக்ஷன பொறுத்தவரைக்கும் 2 எலக்ஷன் பாடி இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மத்திய தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் மாநில தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு. இந்த மத்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம், சட்டமன்றம் அ இந்த மாரியான மன்றங்களுக்கு வந்து எலக்ஷன் நடத்துறது. அதுவும் இல்லாம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். இவங்க 2 பேருக்கும் எலக்ஷன் நடத்துறதுமே இந்த மத்திய தேர்தல் ஆணையம் தான். சரிங்களா? இந்த மத்திய தேர்தல் ஆணையத்த பொறுத்தவரைக்கும், மொத்தமா வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 2 தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. இந்த 3 பேர் மட்டும் தான் வந்து ஓவராலா மத்திய தேர்தல் ஆணையத்துடைய ஹெட்டா இருக்காங்க. ஓகேவா? அதேபோல மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும். மாநில தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அரசாங்கம். நம்மளுடைய லோக்கல் பாடிலாம் இருக்கு பார்த்தீங்களா? முனிசிபாலிட்டி, இந்த பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்கல்ல. கிராம பஞ்சாயத்து. இந்த மாரி எல்லாத்துக்குமே உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்துவாங்க. அதேபோல செட்டப் தான். இப்ப மத்திய தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கோ, அதேபோல ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கும். ஆனா வந்து ஸ்டேட்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டேட்ல இருக்க நம்மளுடைய எம்எல்ஏலாம் தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, மத்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து எலக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்ப இந்த 324லிருந்து 329 வரைக்கும் பகுதி 15ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த ஆர்டிக்கிள் என்னென்ன சொல்லுது? சரத்து என்னென்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 324. 324ன்றது தேர்தல் ஆணையத்த பத்தியே சொல்லுது. தேர்தல் ஆணையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு பாடி அது. ஏன்னா வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணாலே அது ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து பெற்றது. சரிங்களா? இப்ப ஆர்டிகிள் 325. அது எத பத்தி சொல்லுதுன்னா, சாதி, மத, இனம் வேறுபாடு. இந்த எந்த விதமான வேறுபாடும் சிறப்பு வாக்காளர் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா குடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ எல்லாரும் வோட்டர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே ஈக்குவல் தான். சிறப்பு வாக்காளர் அப்படின்ற அந்தஸ்து வந்து குடுக்காம, அதாவது சாதி, மத வேறுபாடு, இன வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. 325. அதேபோல ஆர்டிகிள் 326 எத பத்தி சொல்லுதுன்னா, மக்களவை மற்றும் சட்டமன்றம் இவங்களுக்கான வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமைனா ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வந்து ஏஜ் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து வோட் போட முடியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையிலயும், சட்டமன்றத்திலயும். அத பத்தி சொல்றது தான் 326. அதேபோல 327 அது எத பத்தி சொல்லுதுன்னா, ஆ சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகளை நாடாளுமன்றம் செய்தல். அதாவது நமக்கு சட்டமன்றம் இருக்குல்ல இப்ப. சட்டமன்றத்துக்கான தேர்தல் ஏற்பாட வந்து நாடாளுமன்றம் செய்யும். இப்ப நம்மளுக்கான பார்லிமென்ட் இருக்கு பார்த்தீங்களா? லோக்சபா, ராஜ்யசபா இணைஞ்சது தான் பாராளுமன்றம். அதாவது மக்களவை, மாநிலங்களவை. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாராளுமன்றத்த உருவாக்குவாங்க. இந்த பாராளுமன்றம் வந்து என்ன பண்ணும்னா, நமக்கான சட்டப்பேரவை, அதாவது மாநில சட்டமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய தேர்தல் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நாடாளுமன்றமே செய்யும். அத பத்தி சொல்றது 327. சரிங்களா? அடுத்து 328. மாநில சட்டமன்றம் மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பாராளுமன்றம் பார்த்தோம். அது வந்து சட்டமன்றத்தில ஏற்பாடுகள செய்யும். அதிகாரத்த செலுத்தும்னு பார்த்தோம். இப்போ வந்து மாநில சட்டமன்றம் மாநிலங்களின் தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரம். அதாவது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து அவங்க கூட ஒருங்கிணைஞ்சு இந்த ஸ்டேட் எலக்ஷன் நடத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த புரோவிஷன் பத்தி சொல்றது. அவங்களுடைய அதிகாரம் பத்தி சொல்றது 328. சரிங்களா? அடுத்து 329. அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை. அதாவது இப்ப சென்ட்ரல் எலக்ஷன் கமிஷன் அதாவது
நம்மளுடைய மத்தியில இருக்கக்கூடிய எலக்ஷன் கமிஷன் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு வேட்பாளர் வந்து அ பூத்லாம் இது பண்ணிடுவாங்க. பூத் எல்லாத்தையும் புடிச்சிட்டு, அங்க இருக்க வோட்டிங் எல்லாத்தையுமே இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்க கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி. இந்த மாரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பரிந்துரை செய்யும். இவங்க அத வந்து இந்த மாரியான மிஸ்டேக்ஸ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, அவங்க தான் பரிந்துரை செய்வாங்க. அந்த மாரி கோர்ட் சம்மந்தமான இந்த இன்வெஸ்டிகேஷன் வேலை எல்லாத்தையுமே இவங்களே பண்ணுவாங்க. அதனால தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை. அந்த நீதிமன்றங்கள் வந்து இந்த மாரியான விஷயங்கள்ல தலையிடவே கூடாது. அப்படின்ற மாரி 329ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா வந்து ஃபைனல் ரொம்ப பெரிய கேஸா இருக்கு. அவங்க வந்து அமௌண்ட்லாம் குடுத்துருக்காங்க. காசு குடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, கடைசியா வந்து அந்த எலக்ஷன் கமிஷனுடைய பரிந்துரையில கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அது லாஸ்ட் புரோவிஷன். அந்த மாரி ஒரு எக்செப்ஷன் இருக்கு. அப்போ 329 எத சொல்லுதுன்னா, நார்மலா நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்தல் சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் உடனே தலையிடக்கூடாது. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ 324லருந்து 329 வரைக்கும் பார்த்தோம். எலக்ஷன்ஸ் இது எலக்ஷன்ஸ் பத்தி சொல்றது. பகுதி 15 சரிங்களா? இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, 61வது சட்ட திருத்தம் 1988வது வருஷம். இது எத பத்தி சொல்லுது பார்த்தீங்கன்னா, 21 வயதா இருந்த நம்மளுடைய அந்த எலிஜிபிலிட்டி வந்து 18 வயதா குறைச்சிருக்காங்க. சரிங்களா? தேர்தல்ல ஓட்டு போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகே. இப்ப இந்த நம்மளுடைய தேர்தல் ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த தேதியில கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 ஜனவரி 25 ஜான்வரி 1950ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேதியில தான் அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது ஒரு நிரந்தரமான அமைப்பு இது. சரிங்களா? அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. அதே போல பெர்மனன்ட்டான ஒரு பாடி இது. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம். ஒரு தேர்தல் ஆணையர் இருக்காங்க. 2 தேர்தல் ஆணையர்கள். அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ வந்து 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. மொத்தமா 3 பேர் இருப்பாங்க. மத்திய தேர்தல் ஆணையத்துல. இவங்கள நியமிக்கிறது, இவங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட்மென்ட் செய்வார். சரிங்களா? அதேபோல குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய பரிந்துரையின் பேர்ல அப்பாயின்ட்மென்ட் செய்வார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 3 மெம்பர் கொண்ட குழு இருக்கு. சரிங்களா? அந்த 3 மெம்பர் என்ன சொல்றாங்களோ, அந்த பரிந்துரையின் பேர்ல தான் குடியரசுத் தலைவர் வந்து இந்த தலைமை தேர்தல் அதிகாரியும், அதேபோல தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து நிர்ணயிப்பாங்க. அதேபோல இப்ப இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ராஜீவ் குமார். இப்ப தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கவங்க. நான் 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் குமார். அடுத்து தேர்தல் ஆணையத்துடைய பணிகள். சரிங்களா? தேர்தல் ஆணையத்துடைய பணிகள பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே இப்ப 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா, அவங்கள வந்து இந்த எலக்டோரல் ரோல் சொல்லுவாங்க. அதாவது அவங்கள வந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு ஒரு உரிமை குடுத்து, அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்குவாங்க. எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களுக்கு இதுக்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதாவது ஒரு கட்சிகள் இருக்கு அப்படின்னா, அந்த கட்சி வந்து கடந்த தேர்தல்ல எந்த மாரி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க, எத்தன சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து, எத்தன சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து, அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்படும். சரிங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அங்கீகரித்தல். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுவாங்க. நேஷனல் தேசிய கட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எந்த பேஸ்ல குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க கடந்த சட்டமன்றத்திலயோ, இல்ல பாராளுமன்ற ஏதாவது ஒரு தேர்தல்லயோ அவங்க வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இத்தன சீட் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 545 லோக்சபா இந்த மக்களவை இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து மொத்தமா 545 சீட் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. ஒரு 6 சீட்டு அதிலயே வந்து ஒரு 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 10% அந்த மாரி வந்து ஒரு ரேஷியோ இருக்கு. இத வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியா அங்கீகரிக்கலாம். அதேபோல ஸ்டேட் பார்ட்டி, ரீஜினல் பார்ட்டியா அங்கீகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அங்கீகாரம் தருவாங்க. இப்ப நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி, மாநில கட்சி அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு என்ன சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியா எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே சிம்பல் குடுத்துருவாங்க. ஒரு கட்சிக்கான ஒரு சிம்பல் குடுத்துருவாங்க. அதேபோல அவங்க வந்து டெலிவிஷன் நம்ம தொலைக்காட்சியில வந்து அவங்களுக்குன்னு ஒரு சேனல உருவாக்கி, அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நெனைக்கிறாங்களோ, அத வந்து அவங்களுடைய டெலிவிஷன் மூலியமாவோ சரிங்களா? அதேபோல அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஆஃபீஸ் ஒண்ணு குடுத்துருவாங்க. இந்த மாரி சில புரொவிஷன்ஸ் வந்து யார் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கட்சிகளுக்கும், மாநில கட்சிகளுக்கும் தருவாங்க. சரிங்களா? அதேபோல எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்னா, கட்சிகளுக்கு இடையேயான பிரச்சனை.
இப்ப ஏதோ ஒரு 2 கட்சிக்கு இடையே வந்து ஒரு சிம்பல் அதாவது இப்போ கூட ஏடிஎம்கேல ஒரு இந்த ப்ராப்ளம் நடந்தது பார்த்தீங்களா? இந்த இரட்டை இலை சிம்பல் வந்து யாருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே கட்சியை சார்ந்த சில பேருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த மாரியான பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறதுக்காகவும் தேர்தல் ஆணையம் வந்து அதோடைய பணிகளா வச்சிருக்காங்க. சரியா? அடுத்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை. இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஒரு வேட்பாளர் வந்து ஏதோ ஒரு கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்காரு. இல்ல வந்து அந்த எலக்ஷன் நடக்கும்போது ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வாங்க. இவங்கள நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய தேர்தல் ஆணையம் இந்த மாரியான பரிந்துரைகளும் குடுப்பாங்க. சரிங்களா? இப்ப அவங்களும் டெசிஷன்ஸும் எடுக்குறாங்க. பரிந்துரையும் செய்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு அவங்களே கார்டு எல்லாத்தையுமே ஓட்டர் ஐடி நம்மள எல்லாத்தையும் குடுத்துடுறாங்க. அதேபோல பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா? கட்சிகளுக்கு அவங்களே அங்கீகாரமும் குடுத்துறாங்க. அப்போ மொத்த ப்ராசஸையும் கிட்டத்தட்ட அவங்களே பண்றாங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து. அதேபோல தேர்தல் நடத்துதல், தேர்தல் நிறுத்தம். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா தேர்தல வந்து இடைநிறுத்தம் பண்ணிட்டு, அதுக்கு வந்து பை எலக்ஷன்ஸும் வப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ரூலிங்ஸ் அதாவது இப்போ ஒரு எலக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப இந்த பாராளுமன்றம் எலக்ஷன் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தேதி அறிவிப்பாங்க. இந்த தேதியிலருந்து எலக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தேதி அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து, அந்த எலக்ஷன் முடிஞ்சு, எலக்ஷனுக்கான ரிசல்ட் வர வரைக்கும், அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரூலிங் தான் அது. ரூல்ஸ் தான் அது. என்னென்ன பண்ணணும்? அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு இதுக்காக வாக்கு சேகரிக்க போறாங்க அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? இப்ப மத்த கட்சிகள வந்து பர்சனலா வந்து அவங்க பேசக்கூடாது. சரிங்களா? அவங்களுடைய கொள்கைகள பத்தி பேசணும். அதேபோல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதேபோல கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயங்களையோ, இல்ல வந்து பர்சனலா அவங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாவோ, மத்த கட்சிகளுக்கு அகைன்ஸ்டாவோ பேசக்கூடாது. அப்படின்ற மாரியான சில ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதேபோல கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வருது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கால அளவுல கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா வந்து அது இன்டைரக்ட்டா வந்து எலக்ஷன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூலிங் பேர் தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துடைய பணிகள். சரிங்களா? இதுல உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இப்ப நான் ஆர்டிகிள் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆர்டிகிள் பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த சட்ட திருத்தம், அதுக்கப்புறம் இப்ப இருக்க எலக்ஷன் கமிஷன் இது எல்லாமே ஃபேக்ட்ஸு. அதேபோல இந்த தேர்தல் சீர்திருத்தம் சம்மந்தப்பட்ட குழுக்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இயர் குடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த கமிட்டி ஒரு 4 கமிட்டி குடுத்துட்டு, பக்கத்துல அதோடைய வருஷம் குடுத்துட்டு 2த்தையும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப தேர்தல் சீர்திருத்தம் சம்மந்தமான குழுக்கள், அதாவது தேர்தல் ஆணையத்துல இந்தந்த சீர்திருத்தங்கள கொண்டு வரணும். எலக்ஷன்ஸ் இப்படி இப்படிலாம் நடத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டிகள்லாம் வந்து மத்திய அரசாங்கம், அப்புறம் மாநில அரசாங்கம் மூலியமா சில கமிட்டிகள் போட்டு பரிந்துரை குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது என்னென்ன கமிட்டின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு தற்குண்டை கமிட்டி சொல்லுவாங்க. 1974ல சரிங்களா? இதெல்லாம் வந்து இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. இயர் க்ளூ வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜெயப்பிரகாஷ் நாராயணன் கமிட்டி 1974 அதே வருஷம். அடுத்து கோசாமி, தினேஷ் கோசாமி அந்த கோசாமி கமிட்டின்னு சொல்லுவாங்க. 1990ல இது உருவாக்கப்பட்ட கமிட்டி அது. அடுத்து இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல இந்த இது மேட்ச் தான் ஃபாலோயிங் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இந்திரஜித் குப்தா கமிட்டி. அடுத்து வோரா கமிட்டி 1993 ஜீவன் ரெட்டி கமிட்டி 2004 அடுத்து டாங்கா கமிட்டி 2010 இன்னொரு கமிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அந்த அதிகார சீர்திருத்தம், நிர்வாக சீர்திருத்தம் சம்மந்தமான ஆணையத்துல வந்து 2008ல ஆரம்பிச்சு, அதுக்கும் பரிந்துரை குடுத்திருப்பாங்க. தேர்தல்ல இந்தந்த சீர்திருத்தம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்க இயர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இயரு, அது என்ன கமிட்டின்னு பார்த்துக்கோங்க. முக்கியமான டாபிக் இது. சரிங்களா? அடுத்து நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? குடியரசுத் தலைவர் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர வந்து அவங்க தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையருக்கு பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். 6 வருஷம் அப்படி இல்லன்னா 65 வயசு. எது வந்து சீக்கிரமா ஆகுதோ, இப்ப 6 வருஷம் அவங்களுக்கு சீக்கிரமா முடியுது அப்படின்னாலோ, இல்ல 65 வயது வந்து அவங்களுக்கு சீக்கிரமா ஆகுதுனாலோ, அவங்களுக்கு வந்து ரிட்டயர்மென்ட் குடுத்துருவாங்க. அந்த பதவிய விட்டு நீக்கிடுவாங்க அவங்கள. சரிங்களா? இப்ப இந்த குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய பரிந்துரையில நியமிப்பாரு பார்த்தீங்கன்னா, 3 பேருடைய குழு. அதாவது பிரதமர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. அடுத்து தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா?
எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இவங்க தான் தலைமை நீதிபதியா இருக்கவங்க அப்படின்னா, அவங்க தான் ஒரு பரிந்துரை குடுப்பாங்க. சரிங்களா? இப்ப ரீசென்ட்டா ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்னன்னா, இப்ப இந்த தலைமை நீதிபதிய மட்டும் எடுத்துட்டு, ஒரு கேபினட் மினிஸ்டர் அதாவது ஒரு அமைச்சர் அவங்களுடைய பரிந்துரையின் பேர்ல தான் இது பண்ணணும். அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதனால மேக்ஸிமம் இத கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பரிந்துரை யார் யார் பார்த்தீங்கன்னா, பிரதமரு, எதிர்க்கட்சி தலைவரு, தலைமை நீதிபதி. ஓகேவா? இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற பாருங்க கான்செப்ட் படி. இப்போ வந்து ஒரு எலக்ஷன் நடத்த போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த விதமான கட்சிக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, பரிந்துரை யார் குடுக்கணும்னா, பிரதமர். அவங்க இருக்கிறதுலே பெரிய எந்த கட்சி இதுவா இருக்கோ, மெஜாரிட்டி இருக்கோ, அந்த கட்சியோடைய தலைவர் தான் பிரதமரா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஆளுங்கட்சி. அப்ப ஆளுங்கட்சி இருக்காங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரும் ஒருத்தர் இருக்கணும்ல. எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கமிட்டில இருந்தா தான், எலக்ஷன் நடத்துறது வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதி. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி சார்ந்தவர்களு. தலைமை நீதிபதி கட்சி சாராதவங்களா ஒருத்தவங்க இருக்கணும். சரிங்களா? இத தான் வந்து இப்போதைக்கு கரண்ட் இருக்க ப்ரொவிஷன்ஸு. இத வந்து ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்றதுக்கான ரெகுலேஷன் தான் இப்ப குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப இத முக்கியமா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலக்ஷன் கமிஷன் பார்த்தோம். அதே போல தான் ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியா ப்ரொவிஷன்ஸ் இல்ல. அதாவது எலக்ஷன் கமிஷன் ஜெனரலா குடுத்துட்டாங்க. அந்த எலக்ஷன் கமிஷன் சென்டர்ல இருக்க மாரியே, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலக்ஷன் கமிஷன்ஸ் எது எதுக்கு நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன்ல லோக்கல் பாடி உள்ளாட்சி அரசாங்கம்லாம் நடத்துவாங்க. ஓகேவா? அது எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிராம பஞ்சாயத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்துக்கு வந்து எல்லாருமே வார்டா ஒவ்வொரு வார்டா பிரிச்சுருவாங்க. நீங்க இருக்கிற பிளேஸ் வில்லேஜே பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகைக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு வார்டா பிரிச்சு, அந்த ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவர வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வோட்டிங் மூலியமா. தேர்ந்தெடுத்து அந்த வார்டு மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஊர் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாரியான எலக்ஷன்ஸ் லோக்கல் பாடில ரொம்ப அடிமட்டத்தில இருக்கக்கூடிய இந்த எலக்ஷன்ஸ் யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் அதாவது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் தேர்தல் சம்மந்தமான விஷயங்களா பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீதி அமைப்புகள். 2வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி அமைப்புகள். நீதி அமைப்புகள பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 வகையில இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றம், ஹை கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோர்ட் இருக்கும். சில கிரைட்டீரியால சில விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஹை கோர்ட் இருக்கும். அந்த மாரியான ஹை கோர்ட்ஸும் இருக்கு. சரிங்களா? அடுத்து லோக் அதாலத் சொல்லுவாங்க. லோக் அதாலத்னா ஒண்ணும் கிடையாது. மக்கள் நீதிமன்றம். சரியா? இது 3 டாபிக் இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு எப்படி சென்ட்ரல்ல வந்து உச்சநீதிமன்றம் இருக்கோ, அதேபோல ஸ்டேட்ல உயர்நீதிமன்றம், ஹை கோர்ட் இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அதாவது சபார்டினேட்ஸ் கோர்ட் சொல்லுவாங்க. கீழ் நீதிமன்றங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கும். செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். சரிங்களா? அதேபோல லோக் அதாலத்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத்த சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப எல்லா கேஸஸையும் நெறைய கேஸஸ் இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் லட்சக்கணக்கான கேஸஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இப்ப இந்த எல்லா கேஸஸ்க்கும் உடனே நம்மளால நீதி வழங்க முடியாது அப்படின்றதுக்காக, லோக் அதாலத், பீப்பிள்ஸ் கோர்ட்ன்னு சொல்லுவாங்க. மக்கள் நீதிமன்றம். அதாவது இது என்னன்னா மொபைல் கோர்ட்ஸ் மாரி. அவங்க இடத்துக்கே போயிட்டு, அந்த இடத்திலேயே வந்து அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரமா குடுத்துருவாங்க. இப்ப நெறைய கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஹியரிங் வந்து மக்களால அடிக்கடி வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில, சிம்பிளா ஒரு 3 பேர் கொண்ட குழு வச்சு, அதாவது ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, ஒரு லாயர் இருப்பாங்க, ஒரு சோசியல் ஒர்க்கர், ஒரு சமூக நல ஆர்வலர் இருப்பாங்க ஒருத்தவங்க. இவங்க 3 பேர வச்சு அந்த கேஸையே முடிச்சுருவாங்க. என்னென்ன கேஸஸ்லாம் இவங்க டீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்குல்ல, குடும்ப சம்மந்தமான பிரச்சனை, வரதட்சணை இந்த மாரியான அ அதாவது நிலத்தகராறு, இப்ப 2 பேருக்கும் நிலத்தகராறு இருக்கும். இல்ல வேற ஏதாவது இட பிரச்சனையா இருக்கும். அந்த மாரியான எல்லா பிரச்சனையுமே வந்து லோக் அதாலத்ல சரி பண்ணுவாங்க. சரியா? இப்ப சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட்டு இத பத்தி பார்ப்போம். உச்சநீதிமன்றத்த பத்தி பார்ப்போம். இது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் மாடல் தான் நம்ம எடுத்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரோம். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அ 1935 சட்டம்னு ஒண்ணு இருந்தது. சரிங்களா? அப்ப பிரிட்டிஷ் ரூலிங்ல இருந்தப்ப 1935 ஒரு சட்டம்ல கொண்டு வந்து, அந்த சட்டத்துல ஃபெடரல் கோர்ட் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மத்திய கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பேஸ்ல தான் வந்து நம்மளுக்கு உச்சநீதிமன்றம் இருக்கும். சரிங்களா? உச்சநீதிமன்றத்துல இப்ப பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க மொத்தமா. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. பிளஸ் 33 ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரியா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28, 1950.
இது முக்கியமான ஃபேக்ட் இது. இது பார்த்துக்கோங்க. அதேபோல எலக்ஷன் கமிஷனுக்கும் டேட் இருக்குல்ல. ஜனவரி 25, 1950 பார்த்தோம். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் வச்சு டேட் கன்ஃப்யூஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. அதேபோல சுப்ரீம் கோர்ட் எலக்ஷன் கமிஷன் 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, டெல்லி அதோட சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, டெல்லி தான். அங்க தான் வந்து இது இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஹெட் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த உச்சநீதிமன்றம் பத்தி பகுதி 5ல சொல்லியிருக்காங்க. 124லிருந்து 147 வரைக்கும். அதான் மத்திய அரசாங்கம் பத்தி சொல்லும். பகுதி 5 பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு பத்தி சொல்லும். சரிங்களா? அதேபோல இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கு பார்த்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜட்ஜஸ வந்து யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். அதுக்கான சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்கல்ல, இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா? அத வந்து யார் நிர்ணயம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். அதேபோல இந்த சுப்ரீம் கோர்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? நம்ம வந்து டிபிஎஸ்பி அதாவது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல பார்த்திருப்போம். என்னன்னா, அதாவது நம்மளோட சட்டமன்றமும், நம்மளுடைய நீதித்துறையும் தனித்தனியா இருக்கணும். ஒண்ணா இருக்கக்கூடாது. பகுதி 50 இது சரத் 50ன்னு நெனைக்கிறேன் அது. அதாவது நம்மளுடைய சட்டமன்றமும், அதாவது சட்டம் இயற்றுதல், அந்த சட்டமன்றமும் பிளஸ் அவங்களுக்கு நம்மளுக்கு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்கல்ல, அந்த ஜுடிஷியரி சொல்லுவாங்க. அது 2மே வேற வேறயா இருக்கணும். ஒண்ணா இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரி ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. சரியா? இவங்களுடைய முக்கியமான பங்கீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை பாதுகாத்தல். நம்ம வந்து அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள்னு 2 பார்த்திருந்தோம். அதுல அடிப்படை உரிமைகள்ன்றது நமக்கு வந்து கண்ட்ரிலேருந்து குடுத்துருப்பாங்க அரசியலமைப்பு மூலியமா. எக்காரணத்த கொண்டும் இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்படக்கூடாது. சரிங்களா? ஒரு அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு ஒரு 6 அடிப்படை கடமைகள் இருந்திருக்கும். சரிங்களா? அந்த அடிப்படை கடமைகள் எப்பப்பலாம் நமக்கு வந்து வயலேட் ஆகுதோ, சரிங்களா? நம்மள இப்போ யாரோ ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுவும் அடிப்படை உரிமை தான் நமக்கு. அதேபோல நம்ம ஒரு விஷயத்த நம்ம கருத்து சுதந்திரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதுக்காக நம்மள அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுவுமே அடிப்படை உரிமை. சரிங்களா? இந்த மாரியான அடிப்படை உரிமை மீறல் நமக்கு நடக்கும்பொழுது, நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு, அத நம்ம வாங்க முடியும். இந்த மாரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு ஜட்ஜ்மென்ட் வாங்க முடியும். அதேபோல உயர்நீதிமன்ற மேல்முறையீடு. இப்ப ஹை கோர்ட்லயோ, இல்ல அதுக்கு கீழ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம அப்பீலுக்கு எங்க வருவோம் பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட்டுக்கு வருவோம். உயர்நீதிமன்றத்துக்கு வருவோம். இப்போ உயர்நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு தண்டனை குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கான அப்பீலுக்கு நம்ம எங்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம். இருக்கிறதுலே அதுதான் அதிகமான பவரு. அதனால நம்ம கடைசியா நம்ம எத நம்பி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்த நம்பி இருக்கலாம். 3வது அதோடைய அ ஃபங்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாநிலங்களுக்கு இடையான தீர்வு பிரச்சனை. சரிங்களா? இப்ப 2 மாநிலத்துக்கு இடையான ஏதோ ஒரு சண்டை நடக்குது. அவங்களுக்கான எல்லை பிரச்சனை இருக்கோ, அப்படி இல்லன்னா அவங்களுக்கான நீர் அந்த நம்ம வாட்டர் ஷேர் பண்றோம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே நதி நீரு அந்த மாரியான புரோவிஷன்ஸ் அதாவது அந்த மாரியான விஷயங்கள்லாம் இன்னுமுமே ப்ராப்ளமா இருந்துகிட்டு தான் இருக்கு ஒரு சில ஸ்டேட்ஸ்ல. இந்த மாரியான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, அத நம்ம யாருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம். அதேபோல சிவில் கிரிமினல் மேட்டர்ஸ் எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு சிவில் மேட்டர் ஏதோ ஒரு அமௌண்ட் ரீதியான பிரச்சனை. இப்ப ஏதாவது ஒரு கடன் வாங்கிட்டாங்க. பேங்க்லயே ஒரு கடன் வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். கடன் திருப்பி கட்டல அப்டின்னா, நாம வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். சரிங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு. இதெல்லாம் வந்து சிவில்ல வரும். கிரிமினல் மேட்டர்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு திருட்டு நடக்குதோ, இல்ல ஏதோ ஒரு மர்டர் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதோ, அந்த கிரிமினல் மேட்டர்ஸ்க்குமே நம்ம ஜட்ஜ்மென்ட்க்கு இவங்க கிட்ட எடுத்துட்டு போக முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சரிங்களா? இப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நான் சொல்லியிருந்தேன்ல, மொத்தமா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவே கிடையாது. இவங்க இந்த இயர்ல தான் இந்த இயர்க்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம தேர்தல் ஆணையம் பார்த்தோம். அதுல வந்து அவங்களுக்கு 6 வருஷம் சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு வந்து அந்த மாரியான குறித்த கால அளவு எதுவுமே கிடையாது. 65 வயசு பூர்த்தி ஆயிருந்தா போதும் அவங்களுக்கு. சரிங்களா? நீக்கம். அதாவது என்னன்னா, அவங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றது பிரசிடென்ட் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாரு. ஆனா, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 65 வயசு. 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே, அவங்க வந்து அந்த பதவிய விட்டு நீக்கிடுவாங்க. சரியா? அதேபோல குடியரசுத் தலைவர் எப்போ வேணாலும் அவங்கள வந்து நீக்க முடியும். ஆனா வந்து அவருடைய சொந்த வெறுப்பின்படி அவர் நீக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாராளுமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய மக்களவை, மாநிலங்களவை இருக்குல்ல, அதுல வந்து 3ல 2 பங்கு மெஜாரிட்டி குடுக்கணும். சரிங்களா? இப்போ 300 பேர் உதாரணத்துக்கு ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா, அதுல 200 பேர் கண்டிப்பா கையெழுத்து போட்டிருக்கணும். அதாவது மக்களவை, மாநிலங்களவை 2த்துலயுமே நடக்கும். சரிங்களா? இதுலயும் 2/3 மெஜாரிட்டி, அதுலயும் 2/3 மெஜாரிட்டி. மொத்தமா வந்து 3ல 2 பங்கு பேர் கையெழுத்து போட்டு, எங்களுக்கு வந்து அவங்கள நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தால் மட்டுமே அவங்க நீக்கப்படுவாங்க. சரியா? இதுவரைக்கும் யாருமே அப்படி நீக்கப்படல. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல.
என்னன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை இந்த 2/3 மெஜாரிட்டி, அதாவது 2 பங்கு மெஜாரிட்டி கொடுத்து யாருமே இது வரைக்கும் மாற்றப்படலை. சரிங்களா? அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து ஓட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் ஓட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி கொடுக்காதனால இது வரைக்கும் யாருமே நீக்கப்படலை. சரியா? அடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு முக்கியமான இருக்கக்கூடிய பவர்ஸ், அதாவது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள். சரியா? நீதி பேராணைனா ஒன்றும் கிடையாது. ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து இந்த உரிமை மீறல் நடக்கும்பொழுது ஒரு 5 ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க அரசியல் அமைப்பில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 நம்ம வந்து அடிப்படை உரிமைகளில் பார்த்தோம். அந்த ஆர்டிகல் 32ல் பார்த்துப்போம். என்னன்னா நமக்கான உரிமைகள் மீறும் பொழுது நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை நாட முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே போல் ஆர்டிகல் 226 இருக்கும். நமக்கான அதான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது 226. அப்போ 32, 226 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அது உச்சநீதிமன்றம், இது உயர்நீதிமன்றம். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நீதி பேராணைகள். உச்சநீதிமன்றத்துக்கு 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்குணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கட்டளை நீதி பேராணை, மேண்டமஸ் சொல்லுவாங்க. அடுத்து தடை நீதி பேராணை, உரிமை வினா நீதி பேராணை, தடைமாற்ற நீதி பேராணை. சரிங்களா? இது என்னென்னு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்குணர் நீதி பேராணை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்பீம் படத்தில் பார்த்துருப்போம். பார்த்தீங்களா? ஆட்குணர்வுனா வந்து அவங்கள 24 ஹவர்ஸில் வந்து கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். என்னென்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு காவலில் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆனால் அவங்க கைது பண்ணது யாருக்குமே தெரியல, சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த வந்து பெட்டிஷன் போட முடியும். அந்த ஆட்குணர்வு நீதி பேராணை போட்டு அவங்கள வந்து 24 ஹவர்ஸில் வந்து 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். சரிங்களா? இது ஆட்குணர்வு. அடுத்து கட்டளை, ரைட் சைடில் இருக்கு பாருங்க. ஒரு செயலை செய்ய நீதிமன்றம் உத்தரவு. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு ரைட் வயலேட் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு உச்சநீதிமன்றம் மூலியமா கட்டளை வாங்கிட்டு வருவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டளை நீதி பேராணை இது. சரிங்களா? அடுத்து தடை நீதி பேராணை. தடைன்னா உங்களுக்கு அந்த நேம்ல இருக்கு பாருங்க. இப்போ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வந்து கண்டிஷன் போடுறது, அதிகார வரம்பை மீறாதவாறு கீழ் நீதிமன்றத்தை கண்டிப்பது. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போயிட்டு நம்ம இந்த பெட்டிஷன், அந்த தடை நீதி பேராணை போடும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு வந்து கண்டிப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது, இது வந்து உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அதிகார வரம்பை மீறி என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு பவர் வச்சுக்கோங்களேன். அதிகார வரம்பை மீறி அவங்க ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதி பேராணை மூலிமா சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கட்டளை போடுவாங்க, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்களா? அதுதான் வந்து தடை நீதி பேராணை. அடுத்து உரிமை வினா நீதி பேராணை. எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு. உரிமை வினானா என்னது, வினான்றது நம்ம கேள்வி கேட்குற மாதிரி. சரிங்களா? அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது ஒரு பவர் இருக்குது. எந்த அடிப்படையில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி. சரியா? இப்போ யாரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வயலேட் ஆகுது, ரைட்ஸ், உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் வயலேட் ஆகும்பொழுது நீங்கள் வந்து எந்த கிரைட்டீரியாவில் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமை வினா அந்த நீதி பேராணை மூலயமா சுப்ரீம் கோர்ட், அதாவது நம்மளுடைய உச்சநீதிமன்றம் அந்த அலுவலரையே கேட்பாங்க டைரெக்டாக. சரிங்களா? இதுக்கு வந்து எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து உரிமை வினா நீதி பேராணை. ஓகேவா? இப்போ 4 டாபிக் பார்த்தோம். அடுத்து தடைமாற்று நீதி பேராணை. ஒரு ஆணையை பிறப்பித்து உரிய அதிகாரிக்கு மாற்ற சொல்லும் அதிகாரம். சரிங்களா? இதுவும் அதே போல தான். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம கீழ் நீதிமன்றத்தை வந்து எந்த விஷயத்தில் பண்ணீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும், இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு அலுவலருக்கு அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது, இதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை மாற்றி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அந்த அதிகாரிக்கு. சரிங்களா? இது நீங்கள் அந்த 5 டாப்பிக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன மாதிரியான விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒருத்தவங்க மேலே அதிகாரத்தை செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு கீழே இருக்க கோர்ட்ஸ்லேயும் அதிகாரம் செலுத்துகிறாங்க. சரிங்களா? நீதிமன்றங்களையும் அதிகாரம் செலுத்துகிறாங்க. அதே போல் வந்து தனிநபருடைய ரைட் வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி, யாரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மூலியமாக வயலேட் ஆகுதுன்னா அவங்களுக்குமே வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்குமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சரிங்களா?
இது வந்து 5 வகையான நீதி பேராணைகள். என்னன்னு மறுபடியும் பார்ப்போம் பாருங்க. ஆட்கொணர்வு ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேபியஸ் கார்பஸ், கட்டளை ஒரு விஷயத்த செய்ய சொல்லி பண்றது கட்டளை. அடுத்து தடை ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்றது. செய்யணும்னு சொல்றது கட்டளை, செய்யக்கூடாதுன்னு சொல்றது தடை நீதி பேராணை. அடுத்து உரிமை வினா. கேள்வி கேட்கறது. எந்த கிரைட்டீரியால நீங்க செஞ்சீங்க அப்படின்ற மாரியான உரிமை வினா நீதி பேராணை. அடுத்து தடை மாற்று. இந்த விஷயத்த செய்யாம இன்னொரு விஷயத்த மாற்றி செய்யுங்க அப்படின்ற மாரி சொல்றது தான் தடை மாற்று நீதி பேராணை. சரியா? இப்ப ஆர்டிகிள் 32 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? உச்சநீதிமன்றத்துக்கான நீதி பேராணை. நம்மளுக்கு ரைட் வயலேட் ஆகும்போது உச்சநீதிமன்றம் நீதி பேராணை செலுத்துற மாரி ஆர்டிகிள் 226. இப்ப இதுல இருக்க புரோவிஷன்ஸ் அப்படியே வந்து ஹை கோர்ட்ஸுக்கும் வரும். சரிங்களா? இப்ப எப்படி உச்சநீதிமன்றம் வந்து அது கீழ இருக்க உயர்நீதிமன்றத்துக்கிட்ட தன்னுடைய அதிகாரத்த செலுத்துதோ, சரிங்களா? அதே போல உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கீழ இருக்க கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட் மேல தங்களுடைய அதிகாரத்த செலுத்துவாங்க. சரிங்களா? அத பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 226. இது 2ம் முக்கியமான ஃபேக்ட் இது 2ம். இத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல இந்த 5த்துக்கும் என்னென்ன வந்து மீனிங்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம இப்ப பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? நம்ம உச்சநீதிமன்றத்த பத்தி ஆர்டிகிள் சரத்து 124லருந்து 147 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமான ஆர்டிகிள்ஸ் வந்து பார்ப்போம் சிலது. 124 வந்து உச்சநீதிமன்றத்த பத்தி சொல்லும். சரிங்களா? உச்சநீதிமன்றத்த பத்தி அப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குன்னு, அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா 124. அதேபோல தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள நியமனம் பண்றது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அத பத்தி சொல்றது 126. அதேபோல நம்மளுடைய 143 எத சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்டல். அதாவது எந்த ஒரு லீகல் மேட்டர்ஸா இருந்தாலுமே, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கே வந்து அவங்க அட்வைஸ் குடுப்பாங்க. சரிங்களா? இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ் குடுக்குற மாரி இருந்தா குடுக்க முடியும். எந்த புரோவிஷன் படி பார்த்தீங்கன்னா, 143 சரத்து அதப்படி குடுக்கலாம். இப்ப நம்ம உச்சநீதிமன்றத்த படி ஜெனரலா பார்த்தோம். இப்போ உயர்நீதிமன்றத்த பத்தி அதே போல பார்ப்போம். இத பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 214லருந்து 231. சரிங்களா? அது வந்து 124லருந்து 147 பகுதி 5. இது பகுதி 6 கன்டினியூஸா வருது பாருங்க. அது 5 இது பகுதி 6. 214லருந்து 231வது சரத்து வரைக்கும் சொல்றது பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்த பத்தி சொல்லும். நம்மளுக்கு உயர்நீதிமன்றங்கள்ன்ற கான்செப்ட் எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா, 1861 சட்டம். இந்த கவுன்சில்ஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. அந்த சட்டம் இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, அப்போ பெரிய மாகாணங்களா இருந்த இந்த மும்பை, கொல்கத்தா, சென்னை, அ மெட்ராஸ் அப்ப இருந்தது. அந்த மாரியான 3 பிளேஸஸ்ல மட்டும் தான் வந்து ஹை கோர்ட்ஸ் வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப முக்கியமான பிளேஸஸ்ல மட்டும் ஹை கோர்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறதுக்கப்புறம் அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு ஹை கோர்ட் தேவைப்படுது. சரிங்களா? அவங்க அந்த மாதிரியான எல்லா ஹை கோர்ட்ஸ் அதாவது உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமையா உச்சநீதிமன்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. சரியா? இப்படிதான் வந்து அந்த கோர்ட்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. அதேபோல சில ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்குன்னு தனியா உயர்நீதிமன்றம் இருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, 7வது சட்ட திருத்தம் 1956வது வருஷம். இந்த 7வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாநிலங்கள் இல்ல அதற்கு மேற்பட்ட மாநிலங்களோ, அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கோ ஒரு காமனான ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். சரிங்களா? ஒரு கோர்ட் வந்து 2 ஸ்டேட்டுக்குமே இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்டேட் ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கு இருக்கலாம். அப்படின்ற மாரியான புரோவிஷன் வந்து திருத்தம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1956ல. சரிங்களா? இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு இருக்காங்களோ, அதேபோல உயர்நீதிமன்றத்துக்கும் இருப்பாங்க. அவங்கள யார் நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஆனா இந்த குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய ஒரு பரிந்துரையில நியமனம் செய்வார் பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்துடைய ஆளுநர் இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஆளுநர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களையுமே கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்றத அவங்களுடைய பரிந்துரையும் எடுத்துக்கணும். அந்த பரிந்துரைய எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அதேபோல அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் சரிங்களா? அந்த ஜட்ஜஸ் உடைய பரிந்துரையின் பேர்ல அதாவது உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இது இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீக்கம். இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த அதாவது ஜஸ்டிஸ் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, யாரா இருந்தாலுமே, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நீக்கவே முடியாது. சரியா? அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குமே பாராளுமன்றம் 3ல 2 பெரும்பான்மை. அதாவது 2/3 ஆஃப் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. எப்படி சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்றத்துடைய நம்ம ஜட்ஜஸ் எப்படி நீக்குறோமோ, அதே போல இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. சிறப்பு பெரும்பான்மை சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னன்றது பார்த்தீங்கன்னா, 3ல 2. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த மெஜாரிட்டி நம்மளால குடுக்க முடியாது. பாதிக்கு பாதின்னு சொன்னா கூட ஓரளவு குடுத்துரலாம்.
ஒரு 100 பேர் இருக்காங்க. 50 பேர் மட்டும் வோட்டிங் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னா ஓகே. இப்ப 3ல 2 பங்கு அப்படின்ற பட்சத்துல 100க்கு நீங்க என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட வந்து அதான் 66, 67 கிட்ட நீங்க வந்து மெஜாரிட்டி குடுக்கணும் 100க்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த 67 மெஜாரிட்டி குடுத்தா மட்டும் தான் அந்த புரோவிஷன் வேலிட் அப்படின்ற பட்சத்துல, அத அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ண முடியாது. சரியா? அதேபோல இந்த உயர்நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜஸ் அவங்களுடைய அதிகபட்சமான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 62. 62 வயசு வரைக்கும் தான் அவங்க பதவியில இருக்க முடியும். சரியா? உச்சநீதிமன்றத்துக்கு 65, உயர்நீதிமன்றத்துக்கு 62. சரியா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி அதிகம். 65 வயசு வரைக்கும். அதேபோல இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. நீதி பேராணைகள் இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு 5 வகையான நீதி பேராணைகள் சொல்லிடுறோம். அதே போல தான் உயர்நீதிமன்றத்துக்கும். இது 2த்துக்கும் வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வயலேட் ஆகும்போது மட்டும் தான் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதி பேராணைகள வந்து நம்ம செலுத்தும்படி நம்ம கேட்க முடியும். சரிங்களா? 5 வகையான நீதி பேராணைகளை செலுத்த சொல்லி. ஆனா உயர்நீதிமன்றத்துக்கு எந்த ப்ரொவிஷனா இருந்தாலுமே, சாதாரண ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதுக்கு வந்து நீதி பேராணையை வழங்க சொல்லி கேட்கலாம். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகள் வயலேட் ஆகலனாலும், இப்ப சாதாரணமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்ற பட்சத்திலயுமே, நாம வந்து நீதி பேராணைகள வாங்க முடியும். அப்ப இதுல ஒரு லைன் இருக்கு பாருங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் அதாவது 2த்துக்குமே சேம் தான். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு சேம் தான். ஆனா இந்த நீதி பேராணைகள் பவர் வந்து யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட்டுக்கு. ஏன்னா அவங்க அதிகமா யூஸ் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம வந்து ரைட்ஸ் ஆர்டிகிள் 32 சொல்ற மாரி, எப்பயாவது நம்மளுடைய உரிமைகள் வயலேட் ஆகும்போது மட்டும் தான் போக முடியும். சரியா? இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, இப்ப நம்ம ஹைகோர்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இப்போ பார்ப்போம் இப்ப. முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்குறோம். 214 அது எத பத்தி சொல்லுது அப்டின்னா, உயர்நீதிமன்றங்களின் உயர்நீதிமன்றங்களை பற்றியது. அங்க உச்சநீதிமன்றம் நம்ம எதுல பார்த்திருந்தோம் அப்டின்னா, 124 பார்த்திருந்தோம். இங்க 214 சரிங்களா? அப்படியே அது சேஞ்ச் ஆகுது பாருங்க. 124, 214 இது மாரி க்ளூ வச்சு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 216 216 சரத்து எத பத்தி சொல்லுது அப்டின்னா, உயர்நீதிமன்ற உருவாக்கம். சரியா? உயர்நீதிமன்றத்த உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான அதோடைய உருவாக்கத்த பத்தி சொல்லுது. 226 உயர்நீதிமன்ற நீதி பேராணைகள். இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? 32 வந்து உச்சநீதிமன்றத்துடைய நீதி பேராணை. 226 வந்து உயர்நீதிமன்றத்துடைய நீதி பேராணை. அடுத்து 231 2 மாநிலங்களுக்கு ஒரு நீதிமன்றம். இந்த 7வது சட்ட திருத்தம் சொல்லுச்சு பார்த்தீங்களா? 1956. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து காமனான ஹை கோர்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா, அங்க கோர்ட் எதா இருந்தாலுமே அவங்க வந்து சென்னைக்கு தான் வந்தாகணும். அங்க தனியா கோர்ட் இருக்கு. ஆனா அது வந்து செஷன்ஸ் கோர்ட் தான். உயர்நீதிமன்றத்த பொறுத்தவரைக்கும் அங்க கோர்ட் கிடையாது. அதேபோல சில யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல. ஆ யூனியன் பிரதேசங்கள்லாம் இப்ப இந்த லட்சத்தீவு, இந்த அந்தமான் நிக்கோபார் அந்த மாரியான இருக்கக்கூடிய சில யூனியன் பிரதேசங்கள் அது பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ்க்கு தான் வருவாங்க. அது மாரி எந்தெந்த ஹை கோர்ட்ஸ் வந்து காமனா இருக்கு. அதேபோல இந்தியால எத்தன கோர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கோங்க நீங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸ் வரும்போது இத மட்டும் பார்த்துட்டு வாங்க. அடுத்து 231 இப்ப சொன்னோம் பார்த்தீங்களா? 2 மாநிலங்களுக்கு ஒரு நீதிமன்றம். இது வந்து 7வது சட்ட திருத்தத்தில நம்ம பார்த்த புரோவிஷன் தான் இது. சரியா? இதுதான் வந்து ஜெனரலா உச்சநீதிமன்றத்த பத்தியும், உயர்நீதிமன்றத்த பத்தியும் இருக்கக்கூடிய ஜெனரலான கொஸ்டின்ஸ் இது. அதேபோல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அந்த நீதி பேராணைகள் வரும். அதுக்கப்புறம் என்னென்ன நீதி பேராணைகள் இருக்கு, எத்தன இருக்கு அந்த கவுண்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 32 எத பத்தி சொல்லுது? ஆர்டிகிள் 226 எத பத்தி சொல்லுது? அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதேபோல பதவிக்காலம். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அதேபோல அதுல இருக்க நீதிபதிகளுடைய பதவிக்காலம், உயர்நீதிமன்றத்தில இருக்கக்கூடிய நீதிபதி, அவங்களுடைய பதவிக்காலம், அவங்களுடைய அதிகபட்ச வயது வரம்பு. இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா? இத பார்த்துக்கோங்க. பகுதி என்ன? அதோட சரத்து என்னன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம லோக் அதாலத்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? மக்கள் நீதிமன்றம். சரிங்களா? மக்கள் நீதிமன்றத்த இதுல மென்ஷன் பண்ணல. ஆனா மக்கள் நீதிமன்றத்த பத்தி உங்களுக்கு ஜெனரலா சொல்லிர்றேன். சரிங்களா? மக்கள் நீதிமன்றம்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதுல 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நீதிபதி இருப்பாங்க. அதேபோல ஒரு ஒரு வக்கீல் இருப்பாங்க. லாயர் இருப்பாங்க. ஒரு சமூக ஆர்வலர் இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து எத பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி காந்தி அவங்களுடைய கொள்கைகள். காந்திஜியுடைய கொள்கைகள பண்ணது தான். சொல்லுவாங்க. நமக்கு வந்து 1987ல நம்ம மக்களுக்கு வந்து இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது அ வறுமை கோட்ல இருக்க மக்களுக்கோ, இல்ல வந்து அ அவங்களால ஜட்ஜ்மெண்ட் வந்து வாங்க முடியல அப்படின்ற
பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாரியான இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்றது நம்மளுக்கு அரசியல் அமைப்புல குடுத்துருக்காங்க. அத பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த லோக் அதாலத். சரியா? இவங்க எந்தெந்த கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன கேஸஸ் இப்ப பெட்டி கிரைம்ஸ் சொல்லுவாங்க. சின்ன சின்ன கிரைம்ஸ் நடக்குதுல்ல, ஏதோ ஒரு திருட்டு நடந்திருக்கு. இல்ல வந்து ஏதோ ஒரு ஆள்மாறாட்டம், இல்ல ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம், இல்ல டவுரி கேஸு, இந்த மாரி வரதட்சணை கேஸ் இந்த மாரியான சின்ன சின்ன வழக்குகள நான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு உடனே ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ, ஹை கோர்ட்டுக்கோ இல்ல செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு நம்ம போயிருக்கோம் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அப்படின்ற பட்சத்தில அந்த கேன்சல் பண்ணிட்டு நம்ம அந்த அந்த ப்ராப்ளத்த வந்து இங்கே அப்பீலுக்கு எடுத்துட்டு வர முடியும். அதாவது நான் வந்து பீப்பிள்ஸ் கோர்ட் அதாவது லோக் அதாலத் மூலியமா நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உயர்நீதிமன்றத்துக்கு போன கேஸ நீங்க வாபஸ் வாங்கிட்டு, லோக் அதாலத்திலே உங்க பிரச்சனைய வச்சு முடிச்சுக்க முடியும். சரிங்களா? இது எப்படின்னா நம்ம முன்னாடிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கிராமத்திலே வந்து பஞ்சாயத்திலே முடிச்சுருவாங்க எல்லா பிரச்சனையும். அப்படின்ற மாரி பெரிய கேஸ் எடுத்துட்டு போகாம லோக் அதாலத்திலே சின்னதா அதாவது 3 பேர் தான். இதுல வந்து உங்களுக்கு இருக்கும்பொழுது தெரியும்ல, ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, ஒரு லாயர் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில, ஈஸியா முடிச்சிற முடியும். நமக்கான பிரச்சனைக்கு ஈஸியான தீர்வு வாங்க முடியும். அதேபோல கால அளவு பார்த்தீங்கன்னா, இதுல சீக்கிரமா முடிஞ்சிரும். இப்போ ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, டக்குனு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருவாங்க அதுல. அந்த மாரியான புரொவிஷன்ஸ்க்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த லோக் அதாலத்து. 1986ல இலவச சட்ட உதவி ஆணையம்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. 1986ன்னு நெனைக்கிறேன் அது. அந்த 1986 மூலியமா தான் இந்த லோக் அதாலத்துக்கு வந்து ஆ சட்ட அந்தஸ்து குடுத்திருப்பாங்க. அந்த சட்டத்தின் மூலியமா தான் இது இயங்குது அப்படின்ற மாரி சட்ட அந்தஸ்து குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாவ பொறுத்தவரைக்கும் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 டாபிக் நம்ம பார்க்க போறது. சட்டத்தின் ஆட்சி. அதாவது சட்டம் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு சுப்பீரியர் பவரா இருக்கணும். இப்போ ஒரு அதிகாரம் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்ற பட்சத்தில, சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம நடக்கணும். நமக்காக சட்டத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. அப்படின்ற கான்செப்ட் தான் சட்டத்தின் ஆட்சி. யார் இந்த டெர்ம் காயின் பண்றாங்க? இந்த டெர்ம் வந்து முதல்ல டெஃபினிஷன் யார் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி அப்படின்றவர் தான் உருவாக்குறாரு. சரிங்களா? இது பிரிட்டிஷ் முறையை சார்ந்தது. இந்த ரூல் ஆஃப் லான்றது பிரிட்டிஷ்ல பின்பற்றி வர அந்த முறைய ஃபாலோ பண்ணி நமக்கும் இத எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் ஆஃப் லா என்னென்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள பத்தி சொல்லுது. 1 சட்டத்தின் மேலாதிக்கம். சுப்ரீமசி ஆஃப் லா. 2வது பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் சமத்துவம். எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல் தான் நம்ம. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்றாங்க. 3வது நீதிபதியால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு. அதாவது பிரிடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அவங்க சட்டத்தின் மேலாதிக்கம்னு எத சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா, அந்த சட்டத்துக்கு அ சட்டத்துடைய அந்த ப்ரொவிஷன்ஸ ஃபாலோ பண்ணி மட்டும் தான் அந்த அதிகாரம் மொத்தமாவே நடக்கும். சரிங்களா? இப்ப யாராவது ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பெரிய பதவியில இருந்தாலுமே, அவங்க இப்போ குடியரசுத் தலைவரா இருந்தாலுமே, அவங்க ஜட்ஜ்மெண்ட் அந்த தப்பு பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வழங்குவாங்க. சரிங்களா? அவங்க பதவியில இருக்காங்கன்றதுக்காக, அவங்களுக்காக எந்த விதமான பாரபட்சமும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதேபோல அவங்களுக்காக வந்து எந்த விதமான லாவையும் வந்து அமெண்ட்மென்ட் பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? சுப்ரீமசி ஆஃப் லா அதான் சுப்ரீமசின்ற வார்த்தை இருக்குல்ல, மேலாதிக்கம். அததான் சொல்றாங்க. சரியா? அடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்ப ஃபர்ஸ்ட்டு சொன்ன ப்ரொவிஷன்ஸே தான் செகண்ட்லயே சொல்றாங்க. என்னன்னா, அவங்களோட எந்த விதமான அவங்களுக்கு மதம், இனம் சார்ந்து எந்த விதமான கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. எல்லாருமே லாக்கு முன்னாடி ஈக்குவலா தான் இருக்கணும். ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்றது. அனைவரும் சமம்னு சொல்றது சிம்பிளா சொல்லப்போனா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ப்ரொவிஷனா குடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் லாவ நடைமுறைப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, 3 டாபிக் தான். சரிங்களா? இப்ப ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோ, ஹை கோர்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்கன்ற பட்சத்தில, அவங்கள நேரடியாவோ, இல்ல மறைமுகமாவோ யாரும் ஒரு பொலிட்டிக்கல் பெர்சனோ, இல்ல யாராவது ஒருத்தவங்க போஸ்டிங்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எந்த விதமான அவங்களுக்கு இதுவும் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, அவங்க ஜட்ஜ்மெண்ட் வழங்க முடியும். ஜட்ஜ்மெண்ட் வழங்கணும் அப்படின்ற மாரியான விஷயத்த சொல்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் லால 3 பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. சரியா? இதுல நம்மளுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இத யார் காயின் பண்ணாங்க? அதாவது டெஃபினிஷன் யார் குடுத்தாங்க? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி. இது ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. அதேபோல வந்து இந்த 3 டாபிக் இதையும் குடுத்துட்டு கேட்பாங்க. சட்டத்தின் மேல் ஆதிக்கம், சட்டத்தின் முன் சமத்துவம், நீதிபதியால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு. இதுக்கு இன்னொரு டாபிக் ஏதாவது குடுத்து, இதுல எது தவறானது? இந்த கூற்றுல எது தவறு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. சரிங்களா? அதேபோல இந்த மாடல் எதை பின்பற்றி வருது அப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனா? இல்ல பிரிட்டிஷ் அரசியலமைப்பா? அந்த மாரி குடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? அதேபோல இதுல 3த்தையும் குடுத்துட்டு, இந்த 3த்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சட்டத்தின் மேலாதிக்கம்னா என்னது?
அப்படின்ற மாரி கீழ வந்து நம்மள குழப்புற மாரி ஒரு 3 சென்டென்ஸ் குடுத்துட்டு, அதுல எது சரியா இருக்கு, எது தவறா இருக்கு அப்படின்ற மாரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரூல் ஆஃப் லா இவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம 3 டாபிக் பார்த்துருக்கோம். என்னன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் பார்த்துருக்கோம். அதாவது நம்மளுடைய நீதி அமைப்புகள் பத்தி பார்த்தோம். அடுத்து எலக்ஷன் தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம். அதுக்கான ஆர்டிகல்ஸு, அதோடைய பகுதி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் லா. ஏவி டைசி. அது சட்டத்தின் ஆட்சின்றத வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்ற டாபிக் பார்த்தோம். ரூல் ஆஃப் லால மென்ஷன் பண்ணியிருக்க அந்த 3 டாபிக் என்னன்றத பார்த்தோம். சரிங்களா? இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்போ வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில உங்களுக்கு டைம் கிடைச்சா உயர்நீதிமன்றத்தில மொத்தமா எத்தன நீதிபதிகள் இருக்காங்க? இப்ப தலைமை நீதிபதி யாரு? அதேபோல உச்சநீதிமன்றத்தில தலைமை நீதிபதி யாரு? எந்தெந்த கோர்ட்ஸ் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு காமனா இருக்கு? சரிங்களா? எலக்ஷன் சம்மந்தமான சட்ட திருத்தம் என்ன இருக்கு? அப்படின்ற மாரி நீங்க எக்ஸ்ட்ராவா டாபிக் படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு டாபிக் இன்னைக்கு அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, எலக்ஷன் தேர்தல் ஆணையம் சம்மந்தமா ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? அப்படின்ற மாரி அந்த டாபிக் வைஸா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரிவிஷன் பண்றதுக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இப்ப எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு சார் சொன்னாங்க. மார்னிங் தான் விட்டுருக்காங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் கன்டினியூஸா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க படிக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்க மட்டும் கிளாஸ்ல மட்டும் அட்டெண்ட் பண்றது இல்லாம, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க. அதேபோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருங்க. சார் வந்து வீக்லி கொஸ்டின் பேப்பரு அதாவது டாபிக் ரிலேட்டடா கொஸ்டின் பேப்பர் விடுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு, அத வந்து அப்புறமேட்டா நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ ஸ்கோர் நம்மளது இம்ப்ரூவ் ஆகுதா? நம்மளது வந்து எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஆனா கன்டினியூஸா நீங்க படிக்கிற மாரி தான் இருக்கும். சரியா? நீங்க ஒர்க் போனாலுமே சரி, இல்ல வேற ஏதாவது காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்க எக்ஸ்ட்ராவே டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் காம்படிஷன்ல வெளில வர முடியும்.